கொய்யால வேற லெவலு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பப்ளிக் ரோட்ல காட்டுக்குள்ள நான் வந்து கரடி பார்க்குறேன். ஓ சாரி. பால் குடிச்சிட்டு எப்பா எவ்வளோ சைன் போர்ட்ஸ் இருக்கு பாருங்களேன் சாமி. ஹலோ கைஸ், திஸ் இஸ் செரி அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். அண்ட் இப்போ கரண்ட்டாக நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா ஃபோர்ட் நெல்சன் அப்படின்ற அந்த ஏரியாவில் தான் இருக்கும். கனடாவில் இது வந்து இங்கேருந்து நம்ம டுவர்ட்ஸ் வந்து ஒயிட் ஹவுஸ் போகிற இடம் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதனால் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த 1000 கிலோமீட்டர்ஸ் நம்ம ஓட்டணும் அடுத்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஆக்சுவல் பிளானாக இருந்தது என்னென்னா வந்து 1000 கிலோமீட்டர்ஸான ஒயிட் ஹவுஸ் அப்படின்ற அந்த இடத்துக்கு தான் போகிறதா பிளானாக இருந்தது. பட் ஓகே, அதை 500 கிலோமீட்டர்ஸாக வந்து கட் பண்ணிடுறேன். இங்கேருந்து வந்து நம்ம டுவர்ட்ஸ் வாட்சன் லேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது, அந்த ஏரியாவுக்கு தான் போகிறோம். அது போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம மியூசியம் ஒன்று இருக்குது, ஃபோர்ட் நெல்சன் மியூசியம் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கிளம்பலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் ஹோட்டல்லேருந்து ஒரு விஷயத்தை சுட்டிருக்கேன். இன்னும் டவலை சுட்டேன். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடிலாம் வந்து அது மாதிரிலாம் அதெல்லாம் எடுத்ததே இல்லை. எனக்கு வந்து வேறு வழி தெரில ஆத்தா அப்படின்ற மாதிரி வந்து டவலை எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா வந்து போகிற வழியில் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் இருக்குது. இது வரைக்கும் லைஃப்பில் ஒரு வாட்டி கூட நான் ஹாட் ஸ்ப்ரிங்ஸில் குளிச்சதே கிடையாது. வெக்கக்கேடு, இவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கேன், ஒரு வாட்டி கூட குளிச்சதே கிடையாது அப்படின்னா. அதனால் இதை பாருங்கள், உள்ளே வந்து இதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி வந்து டவலையும் சுட்டு உள்ளே வச்சாச்சு, செருப்பு கிருப்பு எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சாச்சு. ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் ஆண்ட போகிறோம், எல்லாத்தையும் கைட்டி போடுறோம், குளிக்கிறோம் இன்றைக்கி. போலாம் வாங்க, லெட்ஸ் கோ. இதுதான் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ப்ராப்பர்ட்டி. ஆக்சுவலாக வந்து பின்னாடி இருக்க பாருங்க அது. அண்டு என்னென்னா ஓன்ட் பை இந்தியன்ஸ், விச் இஸ் கிரேட். எங்கே போனாலும் ஓகே. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபோர்ட் நெல்சனுடைய ஹெரிட்டேஜ் மியூசியம் போவோம், பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இன்றைக்குடைய டேவை ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுதான் ஃபோர்ட் நெல்சன் அப்படின்ற ஊர். இன்றைக்கி வந்து கிளைமேட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. அண்டு 19 degrees விச் இஸ் கிரேட். அப்படியே வந்து செம்ம ஒரு சூப்பராக ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒரு 2 நாளாக வந்து குளிர் அதுன்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்டு இருந்தோம்ல. நேற்று வந்து மெக்டானல்ஸில் வந்து வாங்கிட்டு போனேன் சாப்பாடு. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே வாங்கி வச்சிட்டேன் நைட்டு. பட் கெட்டு போச்சு. காலேஜ் வாயை வச்சேன் கொய்யால். ஐ ஃபெல்ட் லைக் ஆக். அது அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு. ஸோ ஆக்சுவலாக என்னென்னா இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து ஃபியூல் ஸ்டேஷன்ஸு அதெல்லாமே வந்து மோஸ்ட்லி அவ்வளோ பெருசாக இருக்காது. இந்த ஒரு 1000 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சில் இங்கேருந்து நம்ம ஒயிட் ஹவுஸ் போகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் இருக்காது, ஃபுட்டு கிடைக்காது, தண்ணி கிடைக்காது, அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ இங்கேயே வந்து நான் ஃபியூல் போட்டேன், ஃபுல் டேங்க் போட்டு வச்சிட்டேன் தாராள. அடுத்து வந்து எங்கே ஃபியூல் ஸ்டேஷன் வந்தாலும் அங்கே வந்து நான் ஃபியூல் போட்டுற போகிறேன். ஓகே, லெஃப்ட் சைடில் இருக்குது ஃபோர்ட் நெல்சன் ஹெரிட்டேஜ் மியூசியம். இன்னும் இருக்குது பாருங்கள். ஸோ ஏகப்பட்ட பழைய இன்ஜின்ஸாக இருக்கட்டும், வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும், அந்த ஃபார்மிங்க்கு யூஸ் பண்ணுற பொருட்களாக இருக்கட்டும், பழைய காலத்து அதெல்லாமே வச்சுருக்காங்க. இந்த பாருங்கள், இதெல்லாம் வந்து ஃபார்மிங்க்கு யூஸ் பண்ணுற மிஷினரிஸ் போல் இருக்குது நிறைய. அந்த பக்கம் இதை பாருங்க, ப்ரொப்பலரு, இது ஒரு மிஷினு, ஃப்ளைட்டோட இன்ஜினு. ஃப்ளைட்டோட இன்ஜின் எனக்கு எப்படி தெரியும்னா, நான் ஆல்ரெடி அங்கே ஏர் ஃப்ளைட் மியூசியமில் பார்த்தோம்ல, ஏர் அண்ட் ஸ்பேஸ் மியூசியமில். என்ட்ரன்ஸ் 9 AM தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இன்னும் ஓப்பன் ஆகலை. அப்போனா ஜஸ்ட் லைக் தட் உங்களுக்கு நான் வெளியேருந்து காமிச்சிடுறேன். இது பாருங்க, பழைய ட்ரக்கு, பழைய காரு, நைஸ். இங்கேருந்து அடுத்தடுத்து வந்து நம்மளுக்கு ஒரு 2 ஸ்டாப் இருக்குது. ஒன்று அந்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அண்டு இன்னைக்குடைய ரைடு செம்ம பியூட்டிஃபுல்லாக சூப்பராக இருக்க போகுது. லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே கைஸ், இங்கேருந்து வந்து முனிச் லேக்கா ஏதோ ஒன்று, அந்த லேக் ஒன்று இருக்குது. ஸோ லேக் தான் வந்து வாய்ஸ் கேட்குதா? ஹலோ மியூனிச் லேக் வந்து இங்கேருந்து ஒரு 238 கிலோமீட்டர்ஸ் விச் இஸ் 3 hours. அண்டு இன்றைக்கி ஓவராலாக வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 550 கிலோமீட்டர்ஸ் சம்திங். நம்ம டேரெக்டாக போனோன்னா ஆஃப்டர்நூன் 1 o'clock ரீச் ஆயிடுவோம். பட்டு நம்ம நிறைய ஸ்டாப்ஸு, ஹாட் ஸ்ப்ரிங்ஸில் பிரேக்கு அது இதுன்னு இருக்கிறதுனால மேபி நம்மளுக்கு டைம் எடுக்கலாம் இன்றைக்கி போய் ரீச் ஆகிறதுக்கு. பட்
இன்றைக்கி வந்து சூரிய பகவான் நமக்கு வந்து சூப்பராக, வெயிலும் நல்லாயிருக்கு, கிளைமேட்டும் வந்து நல்லாயிருக்கு. 18 டிகிரிஸ் ஸ்டார்டிங்கு. அதனால் வந்து குட். போக வந்து மேபி சேஞ்ச் ஆகலாம். பட் இப்போதைக்கு வந்து நல்லாயிருக்கு எல்லாமே. போகிற வழியில் ஏகப்பட்ட லேக்ஸ் இருக்குது. சம்மிட் லேக்கு, அதுக்கப்புறமா வந்து இந்த முன்சோ லேக்கு, அப்புறம் நம்ம இன்றைக்கி ஸ்டே பண்ணலாம்னு நினச்ச பிளேஸ் வாட்சன் லேக்கு, லேக்ஸ் ஸோ மெனி லேக்ஸ். அது எல்லாமே என்னன்னா வந்து எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதுதான் ஹைலைட்டு. யாரோ சொல்லி கேட்டேன் ஏதோ ஒரு போட்காஸ்ட்டில், மனுஷங்களுக்கு வந்து இந்த மாதிரி காட்டுக்குள்ளே, அதுக்கப்புறமா வந்து தண்ணி இருக்க ஏரியாவில், அந்த ஏரியாலாம் போனதுக்கப்புறமா போனோம்னா, அது கிட்ட போனோம்னா நமக்கு வந்து அப்படியே ஏதோ ஒரு விதமான ஒரு டோப்பமைன் மாதிரி வந்து உடம்புல இதுவாகுமா. வா, நான் ஒரு வியூ பா. ஸோ விச் கிவ்ஸ் அஸ் ஹாப்பினஸ் இட் சீம்ஸ் ஆக்சுவலாக. அப்படியே கார்னரிங் பண்ணிட்டு செம்மையாக இருக்குது. கார்னர்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டான ஒரு கார்னர்ஸு. அப்படியே லாங் டர்னா அப்படியே போயிட்டே இருக்கு கார்னர்ஸ். அப்படியே கைஸ் கரடி சுற்றிக்கிட்டு இருக்கு கைஸ், ரோட்லேயே சுற்றிக்கிட்டு இருக்கு. அதை பாருங்க, அதை பார்த்தீங்களா? கொய்யால வேற லெவலு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பப்ளிக் ரோட்டில் காட்டுக்குள்ளே நான் வந்து கரடி பார்க்குறேன். சரி, நேற்று பார்த்த ரோட் கிராஸ் பண்ணும்போது. பட் இது பாருங்கள், சாமியாக அப்படியே நடந்து போயிட்டுருக்கு. நம்ம ஆக்சுவலாக வந்து கரடியெல்லாம் எதுவும் வந்து போய் தொந்தரவு பண்ணலாம், அது நம்மளையும் வந்து எதுவும் ஹார்ம் பண்ணாது. பட்டு நம்ம எதனா போய் நோண்டணுன்னா தான் அது வந்து நம்மளை இது பண்ணுவோம். இது பாருங்கள், லெஃப்ட் சைடில் ரிவர். இங்கே எனக்கு இது ரிவர்லலாம் வந்து நிறைய கரடிங்க மீன் பிடிக்கிறது அது மாதிரிலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். வா, செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது கைஸ் இந்த ரூட்டு. ஆப்போசிட்டான மவுண்டன்லாம் பாருங்க, பயங்கரமாக இருக்குது. கிளைமேட்டும் வந்து டவுன் ஆகிட்டு இருக்கு, அதை பாருங்க. வா, அப்படியே வால்பேப்பர் மாதிரி இருக்குல்ல லொக்கேஷனு. ஒரு மாதிரி அந்த கலரே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த மவுண்டனோட கலரு. காஷன் ஷீப் கிராசிங்கா? ஓகே. இந்த போட்ஸ்லாம் வந்து நம்ம அப்பப்போ படிச்சுட்டே போகணும், ஏன்னா எது இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாது. மான்லாம் போட்டிருக்காங்க. வா, இது பாருங்க, இந்த சைடு ஃபுல்லாகவே மவுண்டன். எல்லா மவுண்டனும் அதே கலரில் தான் இருக்குங்க. ஓஹா, இதாங்க சம்மிட் லேக்கு. எப்படி இருக்குல்ல, சான்ஸே இல்லை. வா, பாருங்க, குளிருது. லேக் பக்கத்தில் இருக்கிறதால குளிருது. ஆக்சுவலாக கலரை பாருங்க, தண்ணி கலரை. ஆஹா, தெரியல எங்க இந்த சடனா வந்து நம்ம மவுண்டனுக்குள்ள வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, இல்லை நார்மலான ஒரு ரோட்ல போயிட்டு இருக்க மாதிரி தான் இருந்தது. திடீர்னு பார்த்தா மவுண்டன் மாதிரிலாம் வருது ரோட்ல. அந்த ஆடு, மலையாடு, இதுதான் கைஸ் மலையாடு இருக்கு, பார்த்தீங்களா? அப்பா, கண்ணு நான் ரெட் கலர்ல இருக்கு. அதெல்லாம் இது மேலே அப்படியே சரன்னு ஏறும். இப்போ எப்படி எகிரி குச்சி அந்த பக்கம் காம்பவுண்ட் அந்த பக்கம் எகிரி வச்சுட்டு பாருங்க, அந்த ரெயிலிங் அந்த பக்கம். கண்ணு அப்படியே சிவப்பு கலரில் இருக்குது அதுக்கு. பா, ஓ மை காட், வியூவை பாருங்க. இங்கேருந்து 2 கிலோமீட்டர்ஸ் ஃபியூல் ஸ்டேஷன் இருக்கான். அப்பாடா, ஃபியூல் போட்டுருவோம். ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 130 கிலோமீட்டர்ஸ் என்னமோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே ஃபியூல் போட்டுக்கிட்டோன்னா அதுக்கப்புறமா நம்ம
வாட்சன் லேக் போகிற வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது மோஸ்ட்லி. வா, என்ன ஒரு வியூ. ஸோ இங்கே வந்து நான் ஃபியூல் போட்டுற போகிறேன். பிகாஸ் இதுக்கப்புறம் நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம். ஸோ லேக் டூர்ஸ் இன்னும் 236 கிலோமீட்டர் ரேஞ்சு காட்டுது. ஸோ ஃபியூல் இப்போ இங்கே போட்டோன்னா எப்படியும் இன்னும் அதுக்கு மேலேயே போவோம். டீசல் ஒன்லி டீசலா? ஓகே மக்களே, மொத்தமாக 8 லிட்டர் போட்டோம். இந்த பாருங்கள், அது வெள்ளை வெள்ளையாக ஏதோ சுற்றிட்டுருக்கு. பஞ்சு மாதிரி இருக்குது. அங்கேருந்து வருதுனே தெரியல, ஆனால் நிறைய சுற்றிட்டுருக்கு. இதுதான் வந்து நான் போனீங்க கண்ணுக்குள்ளே அதுக்குள்ளெலாம் போயிடும்னு நினைக்கிறேன். பின்னாடி ஏதோ ஒரு ஆஃப் ரோட் போச்சு. ஸோ அங்கே போய் பார்ப்போம். அங்கேருந்து லேக் கிட்ட போக முடியுதான்னு சொல்லிட்டு. பார்ப்போம் இது எங்கே தான் கூட்டு போய் நீ பாடுதுன்னு. ஓகே, அதுக்கப்புறம் பாதம் இல்லை உள்ளே எடுத்துட்டேனே. சரிங்க, இங்கே போய் திருப்பிட்டு வர ட்ரை பண்ணுவோம். எதுவும் மாட்டிக்காத. ஓகே, சின்னதாக ஒரு சூச்சு பிரேக் எடுத்துகிட்டு போவோம். நான் கூட இந்த ரூட்டு எதனா லேக் கிட்ட எடுத்துகிட்டு போதான்னு பார்த்தேன். பட் நான் லேக் கிட்ட போகல. பட் இங்கே வந்து ட்ரோன் ஃப்ளை பண்ணலாம் நம்ம. லெட்ஸ் டேக் அ ட்ரோன் ஷாட் ஃப்ரம் ஹியர் இன் 3, 2, 1 கோ. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலாக அந்த லேக்கு, வேறு லெவலில். இப்போ அப்படியே அந்த லேக் ஒட்டி தான் வந்து ரோடே போகுது. அதில் தான் போக போகிறோம். நான் கூட இந்த ரோடு கரெக்டாக லேக் பக்கத்தில் கூப்பிட்டு போய் நம்மளை நிப்பாட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் ஆனால் நல்லா இல்லை, இட் குட் ஹவ் கான் ராங் ஆக்சுவலாக. உள்ள பின்னாடி லக்கேஜ் இல்லைன்னா இதில் சரியான ஒரு ஜம்ப் அடிக்கலாம். பட் லக்கேஜ் இருக்குது, எல்லாமே பலன்னு கைண்டி வந்துடும். அதுதான் ஒரு தலைவலி. தேங்க்யூ. ஹாட் பாத்துக்கு வந்து இன்னும் ஒரு 65 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ஏதோ ட்ரக்கு வந்து ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு போல இருக்குது. ட்ரக்கு ரிப்பேர் ஆகிட்டு இருக்கா இல்லை வரதுனா பண்ணிகிட்டு இருக்காங்களா?
ஓகே, வேறு எதோ பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் இதை வந்து சிங்கிள் லேன் டிராஃபிக்காக மாற்றி விட்டாங்க. அடா வா, தண்ணியோட கலரை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஓய்ஷா, ஃபோட்டோக்காக நிப்பாட்டினேன். ஓயால தண்ணியோட கலரை பாருங்க எப்படி இருக்குன்னு. ஓ மை காட், சான்ஸே இல்லைல்ல. வேற மாதிரி கொஞ்சம் முன்னாடி தள்ளி நிப்பாட்டிப்போம். கரெக்டாக ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி வர செட் பண்ணணும். அதெல்லாம் யாரா இங்கே ஒன்றா ஃபோட்டோ எடுப்பா அப்படின்னா நானே, நமக்கு நாமே சோலோ ரைடில் எப்போவுமே. ஓகே, ஃபோட்டோ ஷூட் டன். அண்டு வேறு லெவலில் வந்திருக்கு ஃபோட்டோஸ்லாம். அல்டிமேட்டு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. ஆக்சுவலாக சோலோவாக ரைட் பண்ணுறதுல இது ஒரு பிரச்சனை. நம்மளை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. பட் அட்லீஸ்ட் வந்து நம்மளோட ஓன் டைமை நம்ம எடுத்துக்கலாம் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு. அதுக்கெல்லாம் எவ்வளோ நேரம் வேணால் நிப்பாட்டி நல்லா வர வரைக்கும் எத்தனை வாட்டி வேணால் வந்து இல்லை ஒரு 10 வாட்டி இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிட்டுருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி ஆல் குட். ஆக்சுவலாக இங்கே இருக்குது கேஸு, ஃபுட்டு அதெல்லாமே இருக்குது. எதுவுமே இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் தென் மோஸ்ட் ஆஃப் த ஹோட்டல்ஸ் எல்லாமே ப்ரைவேட்டாக கேஸ் ஸ்டேஷன் வச்சுருக்காங்க. பாருங்க பைசன் எத்தனை பைசன் இருக்குன்னு. ஒரு பெரிய ஃபேமிலி ஆஃப் பைசனே இருக்குது. இன்றைக்கி என்னன்னு தெரியல, நிறைய அனிமல்ஸ் பார்த்துட்ருக்கோம். முட்டி விளையாடுறதுக்குப்பா. எல்லாத்துக்கும் டேக் போட்டிருக்காங்க இதில். இருங்க உங்களுக்கு நான் ஐஃபோனில் காமிக்கிறேன். அதை பாருங்கள், குட்டி பைசன் இதெல்லாம். அங்கே பாருங்கள் காதில் டேக் போட்டிருக்காங்க, தெரியுதா, மஞ்சள் கலரில். எப்படி இருக்குது பாருங்கள். என்னன்னா நம்ம ஊர் பைசன்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒருவேளை இது முடி நிறையா வளர்ந்துருக்கிறதுனால பெருசாக நம்மளுக்கு அப்படி தெரியலையோ என்னமோ தெரில. நம்ம ஊர் பைசன்லாம் அப்படியே கட்டு மஸ்தாக இருக்கும். குட்டி பாருங்கள், பால் குடிச்சிட்ருக்கு, இன்னொன்று படுத்துட்ருக்கு. எல்லாம் இது அவங்களுடைய ரெஸ்டிங் ஏரியா போல் இருக்குது. ஓகே, ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் கிட்டே வந்துட்டோம். அண்ட் தெரியல எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அது வந்து டிக்கெட் எடுத்து போகணுமா இல்லைனா வந்து யார் வேணால் போய் குதிக்கலாமா, எப்படி இருக்க போகுதுன்னே தெரில எனக்கு. ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் ரைட் சைட் 400 மீட்டர்ஸ் இருக்குது. அது வந்து பைக்கர்லாம் அவ்வளோவா பெருசாக யாரும் இங்கே வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரைடிங் கியர்ஸ்லாம் கட்டி போட்டு குளிக்கிறதுக்குள்ளே உயிரே போயிடும். பட் அதுக்கு ப்ரிப்பேர்டாக வந்திருக்கேன். பார்ப்போம். தெரிஞ்சு எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நிறையவே கூட்டம் இருக்குது. போய் டிக்கெட் எடுக்கணும் நம்ம நினைக்கிறேன். ஹாய். ஓகே கைஸ், இங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் வாக்காம். அங்கே உள்ளே போய்ட்டு பைக்கை பார்க் பண்ணிட்டு நம்ம வந்து போகலாம் போல இருக்குது. $7. ட்ரையல் டு ஹாட் ஸ்ப்ரிங். இதான் ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலாக ஹாட் ஸ்ப்ரிங்கில் குளிக்க போகிறேன் நான். அதனால செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன். இன்னொரு பக்கம் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு இதுவாகவும் இருக்குது. இங்கே தான் நடந்து போகணும்னு நினைக்கிறேன். அதை பார்த்தீங்களா, பழைய ஹோண்டா டர்ட் பைக்கு. ஓகே, இங்கே நிப்பாட்டிடுவோம். ஓகே கைஸ், ரெடி ஆகிட்டேன் நான். அந்த இதை பாருங்கள், ஷார்ட்ஸ் கிட்ஸாக போட்டு பேக்கில் வந்து க்ளோத்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அண்டு இங்கேருந்து வந்து ஒரு 10 மினிட்ஸ் வாக் போல் இருக்குது உள்ளே நம்ம போகிறதுக்கு. ஸோ 10 மினிட்ஸ் வாக் பண்ணி போனோன்னா வந்து நம்மளுக்கு உள்ளே அந்த ஒரு இது கிடச்சிரும். பயங்கரமாக வந்து ஃபென்சிங்லாம் போட்டு செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து ஒரு நர்வஸாகவும் இருக்குது, இதுவாகவும் இருக்குது. நம்ம அந்த எல்லோஸ்டோன் நேஷ்னல் பார்க்கில் பார்த்தோம்ல, அதே மாதிரியே இருக்குது பாருங்கள் லொக்கேஷன்.
பாருங்க, இதுதான் மூஸ். இதை தான் வந்து நான் காலைல வரும்போது சொல்லிட்டு இருந்தேன், பெருசாக ஜைஜான்டிக்காக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு. மூஸ் அதோட பேர். இங்கே எங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்குமா வேலைனா அது கொஞ்சம் டேஞ்சர் தான். ஏன்னா வந்து எப்போ வேணால் நம்மளை வந்து டப்புன்னு அட்டாக் பண்ணிடலாம் அந்த மூஸு. மூஸு மூஸு வந்துட்டோம். சூடாக இருக்குமா சிலிண்டர் இருக்குமா தெரியல. Then why should I care? You know, or pick any of them, you know, whether it's Sarah Sarnia. ஆக்சுவலாக வந்து செம்ம சூடாக இருக்குது. என் மூஞ்சி இவ்வளோ கருப்பாக தெரிஞ்சுட்டு எனக்கு தெரியல. செம்ம சூடாக இருக்குது. அப்படியே அப்பா எதமாக இருக்குது. ஏன்டா மூஞ்சி இவ்வளோ கருப்பாகிட்டு இருக்குது? என் உடம்பு இவ்வளோ வெள்ளையாக இருக்கு, என் மூஞ்சி இவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்க. இன்ஸ்டா 360 வாட்டர் ப்ரூஃப் வந்து தெரியலையே, உள்ளே விட்டால் போயிடுமோ. தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக கூராங்கல் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு சில இடத்துல சில்லுன்னு இருக்குது, ஒரு சில இடத்துல அப்படியே சூடாக இருக்குது. ரொம்ப சூடு அதிகமாக இருக்குது. அதெல்லாம் ஹீட்ரு போட்டு வச்சுருக்காங்களான்னு தெரியல. இது உள்ள இந்த சைடு சூடாக இருக்கா சில்லுன்னு இருக்கான்னு தெரில. இது வந்து மோர் நேச்சுரலாக இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் என்ன லைட்டாக நாற்று அடிக்குது இந்த பக்கம். இங்கெல்லாம் போக சூடு கம்மியாகுது. இங்கெல்லாம் சில்லுன்னு ஆயிடுச்சு தண்ணி. அப்போ டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இங்கெல்லாம் தண்ணி. ஸோ கொஞ்ச நேரம் வந்து அங்கே போய்ட்டு சூடான தண்ணியில் உக்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். உள்ளே யாரும் நீச்சலே அடிக்க மாட்டுறாங்க. எல்லாருமே வந்து தலைக்கு கீழே வரைக்கும் தான் வந்து நினைக்கிறாங்க. பரவாயில்ல, நம்ம நீச்சல் அடிப்போம். என்ன இருக்குது அந்த சைடு போனால் நாற்று அடிக்குது தான் தண்ணி. இங்கே சூடாக வேறு லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. குளிச்சாச்சு, அந்த ட்ரெஸ்ஸும் மாற்றிட்டேன், என்னுடைய இன்னர் லைனர் எடுத்து போட்டாச்சு. போயிட்டு நம்ம டப்புன்னு ரைடிங் கேஸை போட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான். அது உண்மையாக சொல்லணும்னா வந்து ஒரு 45 to 1 hour கண்டிப்பாக வந்து 45 minutes to 1 hour வந்து உள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். ஒரு வாட்டி முங்கி ஏஞ்சிக்கும் போதும் அப்படியே அந்த சுட தண்ணிக்கு அப்பா சொர்க்கம் மாதிரி இருந்தது. அப்படியே பாடிக்கு ஏதோ வந்து ஒரு பெரிய ஒரு பெயின் ரிலீஃப் மாதிரி இருந்தது. பட் ஆனால் ஒரு சில இடத்துல வந்து செம்ம நாற்றடிக்குது தண்ணி. அது ஏன்னு சொல்லிட்டு தெரில. அப்படியே லிட்டரலாக வந்து ட்ரைனேஜ் நாற்றடிக்குது ஒரு சில இடத்துல. பட் நடுவில் இந்த எல்லோரும் குளிச்சுட்டு இருந்தாலும் அந்த ஏரியாலலாம் எதுவும் இல்லை. அந்த நேச்சுரலான சைடுக்கு இறங்கினதுக்கப்புறம் பயங்கரமாக நாற்றடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் நான் ரிட்டன் இந்த பக்கம் வந்துட்டேன். இது தெரில மூலிகை குணங்கள்லாம் அதெல்லாம் இருக்கா என்ன கதை, அதெல்லாம் எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. ஜஸ்ட்டு ஹாட் ஸ்ப்ரிங் அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். இன்னும் ரிலாக்ஸாக இருக்குது. தூங்கிடுவோம் போல இருக்குது. நான் வண்டியில் ஏறி உட்காந்தேன்னா தூக்கமாக வருது கைஸ். குளிச்சுட்டு வந்தோடனே இங்கேருந்து இன்னும் நமக்கு எவ்வளோ தெரியுமா இருக்குது டைமு. கண்டினியூ இங்கேருந்து 208 kilometers, 2 hours 12 minutes. 2 o'clock அங்கே ரீச் ஆகும். ஒன்ஸ் ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுவோம் அங்கே ஸ்டே பண்ணலாமா இல்லைனா 2 hours நம்ம இதுக்கு போகலாமான்னு. சுத்தமாக இன்றைக்கி எனர்ஜியே டவுன் ஆகலை. லொக்கேஷன்லாம் வந்து ஏன்னா அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக எக்ஸைட்டிங்காக இருந்தது. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே வந்து வெயில் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஃபுல்லாக உடம்புலாம் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு செமையா. ஏ ஓ சாரி. ஓகே தேங்க்யூ. இது இருக்கு. திருப்பிட்டு வரேன். எவ்வளோ க்ளோஸாக இருக்குது தெரியுமா. இது பாருங்க பார்க்குது அது யாரா இவன் அப்படின்னு.
இங்கெல்லாம் ரோட்லேயே பேஞ்சிக்கிட்டு இருக்குப்பா. அந்த பைக்கர் நிப்பாட்ட கூட இல்லை. நான் வந்து கரடி இருக்கிறா இல்லை பார்த்துட்டு அப்படியே ஐயோன்னு போயிட்டா போல இருக்கு புஷ்ஷு. ஃபேமஸான யூகான் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய வாட்சன் லேக்குக்கு வந்துட்டோம். அண்ட் ஃபியூல் எங்கே இருக்கு? போர்டு போட்டிருக்கு பாருங்க, வாட்சன் லேக். வெல்கம் டு வாட்சன் லேக், கேட்வே டு த யூகான். இங்கே வரேன் கைஸ். இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்களா நம்பர் பிளேட்ஸு, சைன் போஸ்ட். பா எப்படி இருக்கு பாருங்க. அவங்கவுங்க கண்ட்ரியுடைய நம்பர் பிளேட்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டிக்கர்ஸு இதெல்லாமே ஒட்டி. அப்பா. ஸோ இதுதான் வந்து ஃபன் ஃபேக்ட்ஸாக. அண்ட் இருங்க, 1942 இந்த ட்ரெடிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அலாஸ்கன் ஹைவே ஸ்டார்ட் ஆனப்போ US soldier Carl K. Linden was recovering from an injury to an aid station at what has comes to be Watson Lake, Yukon. A commanding officer asked Lindley to repair and direct direction signpost, and while completing the job, he added a sign that indicated the direction and mileage to his hometown of Danville, Illinois. Other homesick soldiers followed suit. Trend caught on, eventually growing from a single signpost to full forest. Okay, இப்படி ஆரம்பித்தது தான் சிகாகோ, அது இதுன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது தான் இப்போ இவ்வளோ பெருசாக வந்து நிற்கிது. And as of 2023, there were close to 100,000 signs in the signpost forest. The signpost forest was designated a territorial historical site on August 30, 2013. உள்ளே போய் பார்க்கலாம் ஆக்சுவலாக அந்த சைன் போர்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் கேப்லாம் வேறு விட்டுருக்காங்க. வேறு இது ஏதோ வந்து ஒரு சைன் போர்டு கோட்டை மாதிரி இருக்குது இந்த ஒரு லொக்கேஷனு. எப்பா எவ்வளோ சைன் போர்ட்ஸ் இருக்குது பாருங்களேன் சாமி. இதில் ஆக்சுவலாக எங்கேருந்து போய் கண்டுபிடிக்கிறது? அது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வச்ச சைன் போர்டு. ஏதோ ஒரு வண்டி எங்கே நிப்பாட்டி வச்சுருக்காங்க, ஃபயர் ஒர்க் வண்டியை. ஓகே கைஸ், இங்கே பக்கத்தில் ஏதோ ஒரு கெஃபே இருக்குமா. அந்த கெஃபேல வந்து தேர் வில் பி லைக் சைன் போஸ்ட். இந்த போஸ்ட் இருக்குல்ல, இந்த நம்பர் பிளேட்ஸ், இது வந்து அடித்து கொடுப்பாங்களாம். ஸோ வாங்கிட்டு வருவோம். ஓகே கைஸ், இங்கே இன்ஃபர்மேஷன் சென்டரில் வந்து கேட்டேன். அந்த கெஃபே வந்து க்ளோஸாக, இந்த வாரம் ஃபுல்லாகவே க்ளோஸாக. இங்கேருந்து இப்போ 430 கிலோமீட்டர்ஸ் நம்மளுக்கு ஒயிட் ஹார்ஸ்க்கு. ஆல்ரெடி நம்ம ஒரு 550 கிலோமீட்டர்ஸோ 60 கிலோமீட்டர்ஸோ ஓட்டிகிட்டு வந்திருப்போம். ஆக்சுவலாக ஹாப்பியாக இருக்குது. தட் வந்து ஆஸ் பர் பிளான் வந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது. இங்கே வந்து ரீச் ஆகிறதுக்கு லேட் ஆகிருந்ததுன்னா கண்டிப்பாக இங்கே ஸ்டே பண்ணியிருந்திருப்போம். பட் தென் இங்கே ரொம்ப சீக்கிரமாகவே ஆஃப்டர்நூனே வந்துட்டோன்றதுனால சும்மா ரூமில் போய் உட்காந்தெல்லாம் நான் எதுவும் பண்ண போகிறதில்ல. அதுக்கு ஒரு நாள் சேவ் பண்ணலாம் நம்ம டுவோர்ட்ஸ் அலாஸ்கா போகிறதில்ல. அதனால தான் ஒயிட் ஹார்ஸ் கிளம்பிட்டேன். ரயில்வே ட்ராக்கோ பிரிட்ஜு கட்டிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிரிட்ஜா ரயில்வே ட்ராக்கா அது? ஆகா, இந்த பிரிட்ஜா? ரைட்டுடா, இது நம்மளுக்கு ஆகாதே. அப்படியே வளைவாப்புல இப்போ. ஆமாம், கட்டிகிட்டு இருக்கான் பிரிட்ஜு. இந்த பாருங்க கரடி எவ்வளோ க்ளோஸாக இருக்குது பார்த்தீங்களா? என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு? அதான் அடிபட்டுருக்கு போல இருக்குப்பா. வேற ஜஸ்ட்டு பைக் எங்கே இருக்கு, கரடி எங்கே இருக்கு, கையில் பார்க்குது. Let's go. தண்ணியோட கலரை மட்டும் பாருங்க, சான்ஸே இல்லை. இங்கெல்லாம் எல்லாரும் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க சாமியா. ஃப்ளை ஃபிஷிங் தான் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் நினைக்கிறேன். மீன்ஸ் நூல் மாதிரி இருக்கிறது அப்படியே இப்படிலாம் ஆட்டி ஏதோ பண்ணி தூக்கி போடுவாங்க. ஒயிட் ஹார்ஸ் உடைய சிட்டி சென்டர் சின்ன ஒரு ஊர் தான். ஆனால் வந்து இங்கே கிட்டத்தட்ட ஒரு 5-6 இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. யோசிச்சு பாருங்க, இவ்வளோ சின்ன ஊரில் 5-6 இந்தியன் ரெஸ்டாரண்ட்டா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆமாம், இங்கேருந்து அலாஸ்கா பார்டர் வந்து 500 கிலோமீட்டர்ஸு. அண்டு அலாஸ்கா உள்ள
நம்ம போக வேண்டியது நிறையா இருக்குது. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ், எவ்வளோ தூரங்கள் இருக்கிறது. என்ன இதுதான் ஓட்டலா? இன்னும் ஒரு பிங்கிஷாக இருக்குது வண்டி. ஓகே கைஸ், ஃபைனலி வந்து ரூமுக்கு ரீச் ஆகிட்டோம். அப்பா, இன்றைக்கி ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் ரைடு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு டே. வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இப்போ குளிச்சுட்டு உட்காந்து வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் செக்ஷன் படிக்க முடியாது. ஆனால் வந்து நான் வீடியோஸே அப்லோட் பண்ணல, சுத்தமாக இன்டர்நெட் இல்லாதனால. ஹோப்ஃபுல்லி வந்து இப்போ இன்டர்நெட் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்லோட் பண்ணுறதுக்கு. லெட் மீ ஜஸ்ட் ட்ரை. அண்ட் இப்போ வந்து கரண்ட்லி நம்ம ஒயிட் ஹார்ஸ் வந்தாச்சு. இங்கேருந்து அலாஸ்கா பார்டர் வந்து வெறும் ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான். பட்டு வெறும் சும்மா பார்டரை தொட்டுட்டு வந்துடுவோமானா இல்லை, அலாஸ்கா உள்ள ஒரு 2000-3000 கிலோமீட்டர்ஸ் ரைடு இருக்குது. 4000 கிலோமீட்டர்ஸ் ரைடு இருக்குது அலாஸ்கா உள்ள. அலாஸ்காவில் 4000 கிலோமீட்டர்ஸா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் நான் கிளியராக சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு vlog நான் இதோட முடிச்சிக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் டுடேஸ் வீடியோ. ஆஸ் யூஸ்வல் ஜஸ்ட் ஈட், ஸ்லீப், ரைட் அண்ட் ரிப்பீட் தட் அகைன். சேனல் புதுசாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுறேங்க. லவ் யூ ஆல். தட்டா பாய்.